ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான முட்டை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பஜ்ஜிக்கு பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 6 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டீஸ்பூன் போடுறேன். எக்ஸ்ட்ரா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள். அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட்டுக்கு சால்ட் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது போட்டுக்கோங்க. ஸோ வாட்டர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கம்பைன் பண்ணிப்போம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக் பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி திக்காக வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 6 முட்டையை பாயில் பண்ணி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி முட்டையை எடுத்துக்கிறேன். அதை நம்ம பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் தான் நமக்கு முட்டையில் நல்லா ஒட்டும். உங்களுக்கு அப்போ தான் ஃப்ரை பண்ணும் பொழுதும் அந்த பேட்டர் ஒட்டி இருக்கும். இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ முட்டைன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கு அது எல்லா இடத்துலையும் உடைய வேண்டாம். இப்போ ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வீக்கெண்டு பொதுவாக ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணிடுவேன். ஸோ இந்த சாட்டர்டே நான் வீக்கெண்டுக்கு இதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். முட்டை எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பிக்கிறேன். ஸோ பேட்டர் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு முட்டையில் அது நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா இந்த பேட்டர் கீழ்பாகம் குக் ஆன பிறகு நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக நம்மளோட முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லா எக்ஸையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்கை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நம்ம வெட்னஸ்டே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.